குமரன் இத்தகைய முடிவுகள் தன்னகமே உங்கள் வழியில் தமிழ்கின்ற இந்த சத்தியமை நாட்டை ஆளக்கூடிய சத்தியசல மன்னன் என்று சீரம் சிறப்பு ஆசிரியர் வருகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். அப்படி இருந்த போதிலும் இதுவரை யாரும் கனவில்லையே யாருக்கு கழுத்துல போடணும் போடுவேன். அதை நீ அமைக்க விடுற கல்ல பிச்சு அடிக்குது. கால விட்டுக்கடா புத்தா ஏண்டா போன ஐயா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. என்ன ஆசை? திருப்பதி போலாமே. உங்களை கை விட்டியா? ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க எனக்கு. என்ன ஆசை? திருப்பதி போலாமே அப்படின்னு ஒரு ஆசை. அதனால நான் என்ன பண்ணேன், அந்த நேரம் பார்த்து எனக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, கல்யாணம் பண்ண உடனே நேரா மாமியோட மருக்கு போயிட்டேன். போன இடத்துல 4 நாள் ஆகி போச்சுங்க. 4 நாள் அங்கே சுத்தி பாத்துட்டேன். மீதி ஒரு நாள் கேடியா எங்க மாமனார் இருந்தாரு. மாமனார் 4 நாள் இங்க சுத்தி பார்த்தாச்சு. மீதி ஒரு நாள் கேடியா வேற எல்லாம் வெளியே போலாமே அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு, மரும புள்ளியா நம்ம திருப்பதி போலாம். ஆமா அப்படி சொல்லிட்டாரு. அடடே நமக்கு ரொம்ப நாள் ஆசை. மாமனார் கூப்பிட்டாரு அப்படின்னு திருப்பதி போயிட்டீங்க. நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் காசு வச்சுக்கிறேன். எங்க மாமனார் சும்மா வந்துட்டாரு. அது என்ன நினைச்சுக்கிறாரு, எங்க மாமனார் மரும புள்ள வந்துட்டாரு. அவரு காசு தருவாருங்க. அவர் சும்மா வந்துட்டாரு. 2 பேருமே காசு எடுத்துட்டு போல. யாரா பஸ்ல ஏறணும் பாரு. ஏறி பஸ் பாத்துட்டு போய்க்குது. சரி பஸ் பாத்துட்டு போச்சு. வந்தாரு டிக்கெட் வந்தாரு. என் மாமனார் டிக்கெட் நீதான் ஏடா அப்படின்னு சொன்ன பகத் மேரி நீ காசு தருவா நான் விருங்க நான் சொல்றேன். அதுக்கு அவரு சொல்றாரு, எப்பா நீ காசு விருங்க வந்துட்டேன் அப்படின்னு மாத்தி சொல்ற மாதிரியா நான் சொன்னதியா. அந்த கண்டக்டருக்கு அதுல உயிர் போச்சு. அவர் என்ன பண்றியா எங்க காரி போயிரா அங்க பஸ்ல கட்டிட்டு உன் முகத்துல காரி போட்டாரு. சொல்லு காரி மூஞ்சியா அடே பாதி வேற ஏறி கொண்டு போட்டாரு. ஐயோ பாவத்தே ஊட்டி வரணும் பார்த்தாலும் முடியல. ஆனா ஊருக்கு போற சொல்லிட்டு வந்துட்டோம், நாங்க திருப்பதி போறோம். அதனால அப்பதான் மூளைக்கு வேலை கொடுத்தேன். மாமனார நம்ம பஸ்ல போனா இங்க நண்டே போலாம் அப்படின்னு பாதி யாத்திரை போறீங்க அப்படின்ட்டு நேரா திருப்பதி போனங்க. போய் அந்த சாமி பதுக்கி இறங்கி வந்தோம். வர வழியில பசி காது அடிக்குது, ஒண்ணும் முடியல. பாக்கெட் தொட்டு பார்த்தா
வெறும் 2 ரூபாய் தாங்குது. 2 ரூபாய் இல்ல. ஆமா. அதே ஹோட்டல்ல பார்த்தா ஒரு இட்லி 10 ரூபாய் போட்டுக்குது. அடடே 2 ரூபாய்க்கு ஒரு இட்லி கூட வாங்க முடியாது. அது பார்த்தோம். பார்த்துட்டு இந்த பக்கம் ஹோட்டல்ல அது ஏதோ போட்டி கடை வெத்தல விக்கிறாங்க. வெத்தல வாங்க என்ன பண்ணா 2 ரூபாய்க்கு வெத்தல அதான் 1 ரூபாய்க்கு வெத்தல 1 ரூபாய்க்கு பாக்கி சுண்ணாம்பு கேட்ட மாதிரி அத டப்பாலுக்கு ஏத்தும் போ அப்படி கொஞ்சம் எடுத்து வந்துட்டானே. அதெல்லாம் நான் என்ன பண்ண கொஞ்சம் தெரியல போய் டப்பால வரேன்ட்டு பசி மயத்துல வெத்தல போட்டு வாயாத்துமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ண ஒரு வெத்தல எனக்கு ஒரு வெத்தல மாமனாருக்கு ஒரு பாக்கு எனக்கு ஒரு பாக்கு மாமனாருக்கு அது சுண்ணாம்பு பாரியா இதுலதான் பங்கு வச்சிட்டோம் அதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்ட்டு அடே பாதி வயசு எங்க மாமனாருக்கு வச்சிட்டேன். ஆமா அடே மீதி பாதி வயசு எனக்கு வச்சிட்டேன். அடே 2 பேரும் போட்டு மெல்ற மாதிரியா அத கத்திரி மாசம் கார்த்தி வெயில் கார்த்தி மாசத்துல கத்திரி வெயில் அட கம்யூனிட்டி சித்திரை மாசம் கத்திரி வெயில் சித்திரை மாசம் கத்திரி வெயில் மண்டை பொழுக்குது 2 பேருக்கு சுண்ணாம்பு வச்சு தாங்க முடியல நாக்கு தள்ளுது நாக்கு தொங்க போட்டேன் நார்கள் பசல நாய் மேல் தொங்க போட்டு நாய் மேல் சுத்துறீங்க நாங்கறான் அந்த நேரம் பாத்தியா ஒரு நாய் நாக்கு தொங்க போட்டு ஓடுமா. அது நாக்கு தொங்க போட்டு ஓடுது. எங்க மாமனார் சொல்றேன் மாமனாரே இதே மாதிரி தான் நம்மள மாரி எங்க சுண்ணாம்பு வாய் விட்டுக்குது அதுக்கு பின்னாடியே போனா நமக்கு வைத்தியம் கிடைக்கும். நாய் ஓட நாய் பேட் நான் ஓட நீ ஓட மாமனார் ஓட 3 பேரும் ஓடுறோம் போய் அந்த நாய் சும்மா ஓடல இந்த நேரம் ஒரு முள்ளு தோப்புல ஓடிச்சு வேலிங்கடா தோப்பு முள்ளு தோப்புல ஓடிச்சு பாரியா ஓடுனதியா அப்பதான் ஒரு பெரியவரு அந்த இடத்துல அந்த ஏச்சி போறாரு குடிச்சிட்டு போறாரு அந்த நாய் சும்மா இல்ல அத பாத்துட்டியா ஓடி போய் ஒரு 4 சிரிப்பு பாரியா அப்பதான் நாய்க்கு நாக்கு உள்ள போச்சு. அந்த 4 சிரிப்பு நாய்க்கு நாக்கு உள்ள போச்சு. அது நான் என்ன பண்ண நாயை ஊரே ஏச்சி வெட்டி வச்சிட்டியா நான் ஒரு ஆட்டின மாதிரி உள்ள போச்சு. அத பார்த்து எங்க மாமனாரியா என்னை திட்ட கிடச்சியா அவரு ஆட்டினாரு பாரு அப்பதான் 2 பேருக்கா நாக்குள்ள போயிச்சு. ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்ப மாமனார் சொல்றாரு மருமபுலியே ஏதோ மண்ணு துணால மறைய துண்ணா பீய துண்ணமா வாயை துச்சமான்னு போயிடா இத வீட்டுல நீ சொல்லாத நானே சொல்ல மாட்டேன். 2 பேருக்கு தொடப்பு கட்டியா அப்படி சொன்ன உடனே வீட்டுக்கு வந்தோம். மாமனாரா நீ கொஞ்சம் உள்ள போங்க வரேன் அப்படி சொன்ன உடனே நேரா மாமனார் வீட்டுக்கு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் போறேன். கொஞ்ச நாள் கழிச்சு போனேன் போயிட்டு இந்த வாசல்ல ஏண்டிய பசி கார் அடிக்குது சாப்பாடு தான் போடு அப்படி கேட்டு மாதிரி அதுக்கு அவ்வளவு சொல்றா வீட்டுல வார்த்தைய பீ துண்டு பத்தி விட்டா போகுமா அப்படி கேக்குறான். நான் என்ன சொன்னேன் அடடே நான் மாமனாரு வீட்டுல சொல்ல நினைச்சுக்கின்னு முதல்ல வந்து தொட்டுக்கிறாரு அப்படி நினைச்சுக்கிட்டேன் அடியா பீ நான் மட்டும் நுள்ள உங்க அப்பா என்னன்னு கேட்டதுக்கு அங்க நடந்த கதை அப்படியே சொன்ன பாரு தோட்டப்பு கடையில அடிச்சா அங்க புடிச்ச ஓட்டம் இங்க வந்து நிக்கிறேன் அடிக்க மாட்டேங்க பெண்ண திருப்பி நீ போய் பீ துண்டு வரீங்க என்ன வாய்த்துங்க அது என்னது சிம்மாசனம் அது யாரு அமர்னா சூட்டு உட்கார்ந்தா ஏத்துக்காதா எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். கேளு நீ உனக்கு என்ன காலம் அதை முடிச்சிட்டு வருவதுக்கு சற்று காலம் தப்பு இல்ல கேள்விக்கு தகுதி. ஆனால் இந்த சத்தியபுரி நாட்டு வளர கேட்கும் கேள்விக்கு
காலை மாலை தவறாமல் தீபதூப ஆராதனை நடைபெற்று வருகிறது. அதுல கூட என்பதே கல்வி சாலையும் அன்னசத்திரம் அன்புடன் நலமதாயுரை நாட்டிலே நாட்டு மக்கள் அத்தனை பேர்கள் பள்ளிக்கு சென்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீரம் சந்தோஷம் கேட்ட கேள்விக்கு தனி விடை அளித்தீர்கள் அல்லவா? உங்களுடைய திரும்பின பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். நீ அட்டை வேற உங்களை விடவே நல்ல காரியம் நினைத்திருக்கிறேன். முதலாக திருமணம் செய்தேன். பாராட்டி 6 மணி வாங்கினாதானே